அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குறைவான செய்திகள் தான், சரிங்களா? நமக்கு முதல்ல பார்த்தோம்னா திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குடிப்புகங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிகளை பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருத்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் பொழித்தல் அரசனுடைய தொழில் பழி அன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது குடிமக்களை காப்பது, குடிமக்கள்ல ஒரு சில பேர் நமக்கு குற்றங்களை செய்தால் அவங்களை தண்டிக்கிறது எல்லாமே அரசனுடைய தொழில் அப்படின்னு சொல்லி செங்கோன்மையை பத்தி திருவள்ளுவர் சொல்றாரு. திருக்குறளின் 549 அதிகாரம் செங்கோன்மை, சரிங்களா? அடுத்ததா பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு நாட்டினுடைய உயரிய விருது அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கு. எந்த நாட்டினுடைய உயரிய விருது அப்படின்னு பார்த்தோம்னா டொமினிக்கன் ரிபப்ளிக் அப்படிங்கிற நாடு, கரீபியன்ல இருக்கக்கூடிய டொமினிக்கன் ரிபப்ளிக், அந்த நாடு அவங்களுடைய உயரிய விருதை நம்மளுடைய பிரதமருக்கு அளிக்க இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு அப்போதைக்கு கோவிட் தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அப்போ இந்த ஆஸ்ட்ராசெனக்கா அப்படிங்கிற அந்த தடுப்பூசியை கிட்டத்தட்ட 70,000 தடுப்பூசிகளை இந்தியா டொமினிக்கன் ரிபப்ளிக் அப்படிங்கிற நாட்டுக்கு வழங்கியிருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு உதவியை பிரதிபலிக்கிற வகையில அந்த நாட்டினுடைய உயரிய விருது நம்மளுடைய பிரதமருக்கு வழங்கப்பட இருக்கு, சரிங்களா? ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நேத்து நவம்பர் 14ஆம் தேதி நமக்கு சர்க்கரை தினமாக இருந்துச்சு, டயபெட்டிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில லான்செட் நிறுவனம், நிறைய ஆய்வுகளை வெளியிடக்கூடிய லான்செட் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் பாதிப்பு உலக அளவுல எப்படி இருக்கு, உலக அளவுல எந்த நாட்டுல அதிகமான சர்க்கரை பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்ப கடந்த 1990ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2022 உலகளாவிய சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2022ல பார்த்தோம்னா உலக அளவுல பாக்குறப்ப 82 கோடி பேர் சர்க்கரை நோயால் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுல இந்த 82 கோடியில 25% நோயாளிகள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலதான் இருக்காங்க. சுமார் 21 கோடி சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவுல இருக்காங்க. உலக அளவுல இந்தியாவில தான் அதிகமான சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்ப இந்தியாவை பார்த்தோம்னா 21 கோடி, அதன் பிறகு பார்த்தோம்னா சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான், பிரேசில் போன்ற நாடுகள்லாம் இருக்காங்க. நமக்கு இந்த டேட்டாவை பார்த்தாலே தெரியுது இந்தியாவில் எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு இந்த சர்க்கரை நோயால் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதுலயுமே பார்த்தோம்னா இந்தியாவில ஒரு பெக்குலியரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலாக கண் பாதிப்பும் இருக்கு அப்படிங்கிற புதுமையான ஒரு தகவலையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்தியாவில பாதிக்கப்பட்ட 21 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 12% பேர், அதாவது 30 லட்சம் பேருக்கு பார்த்தோம்னா நமக்கு கண் பாதிப்புகளும் இருக்கிறதாக இந்த லான்செட் அவங்களுடைய ஆய்வு அறிக்கையில கொடுத்திருக்காங்க, சரியா? சோ இன்றைய செய்திகள்ல பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. ஸோ இன்னைக்கு செய்தித்தாள் வாசிப்புல 3 முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.